இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே எத்தனையோ விரதங்கள் இருக்கின்றது, நோன்புகள் இருக்கின்றது, சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றது. அதிலே மிக மிக முக்கியமானது பாவை நோன்பு என்பது. இந்த பாவை நோன்பு என்பது ஏதோ சாதாரணமானதல்ல, அது இயற்கை வழிபாட்டோடு தொடர்புடையது. நம்முடைய ஹிந்து தர்மத்திலே எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை. எதையுமே நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்தால் அதில் ஏதேனும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அதாவது பௌர்ணமியிலே தொடங்கிய பாவை நோன்பு தைத்திங்கள் முழு நிலவான தைப்பூசத்திலே தை நீராடலோடு முடியும். அப்படி பாவை நோன்பு மேற்கொண்டால் ஆண்டுதோறும் திங்கள் மும்மாறி பெய்யும் என்பது நம்முடைய தமிழர் அறிந்திருந்த ஒரு அருமையான நுட்பம். மார்கழி மாதம் இந்த பாரத தேசம் முழுவதுமே திருப்பாவை ஒலிக்கின்றது. திருப்பாவை என்பது ஏதோ தமிழகத்திலே மட்டும் பாடுவதாக நினைத்து கொள்ளாதீர்கள். பெருமாள் கோவில்கள், எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் திருப்பாவை என்பது ஒலிக்கும். காரணம், ஆண்டாள் கோதை நாச்சியாருடைய தமிழ் பாசுரங்கள் தமிழருடைய வாழ்வியலை பிரதிபலிப்பவை. கோதையார் திருப்பாவையிலே பாவை நோன்பும் அதன் பலன்களும் கூறப்பட்டிருக்கின்றது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்டுடப்ப. அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவாய் என அழகாக பாடுகின்றார். வாமனவதாரத்திலே மாபலியிடம் 3 அடி மண்ணை இறந்து பெற்று 3 உலகங்களையும் தன்னுடைய திருப்பாதங்களால் அளந்த திருமாலின் திருநாமத்தை போற்றி பாடி பாவை நோன்புக்கு வேண்டி அதிகாலை நாங்கள் நீராடினால் பிணி பஞ்சம் போன்ற தீங்கினால் நலிவுறாமல் நாடு முழுவதும் மும்மாறி பெய்திடும். அதனால் செழித்து வளர்ந்த சிவந்த நெற்பயிர்களுக்கு நடுவே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடும். அங்குள்ள நீல வண்ண குவளை மலர்களிலே புள்ளி வண்டுகள் வந்துறங்கும். வள்ளல் குணம் கொண்ட பசுக்கள் பாலை சிறிதளவும் தேக்கிக் கொள்ளாமல் கறப்பவரின் கை தங்கள் பெருத்த மடியில் பட்ட மாத்திரத்திலேயே பாலை குடம் குடமாக நிறைய சுரக்கும். இங்கனம் அழியாத செல்வம் எங்கும் நிறைந்து காணப்படும் என்பதுதான் இந்த திருப்பாவையினுடைய பொருள். ஆக சங்ககால மகளிர் பாவை நோன்பு மேற்கொண்டு கைநீராடல் செய்ததால் திங்கள் மும்மாறி பெய்துள்ளது. நாம் நம்முடைய செந்தமிழ் நாடும் சீரும் சிறப்புமாக இருந்திருக்கின்றது என்பதை இந்த பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக தமிழ்நாடு என்பது செல்வ வளம் படைத்தது. சோழநாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். ஆக இப்படி தமிழகம் முழுவதுமே சோழ நாடாகட்டும், சேர நாடாகட்டும், பாண்டிய நாடாகட்டும் எல்லாமே மிக மிக செழிப்பாக வாழ்ந்த ஒரு காலம் இருக்கின்றது. அந்த செல்வ செழிப்பானது மீண்டும் தமிழகத்துக்கே வர வேண்டும். தமிழகம் நல்ல ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமி என்பது நமக்கெல்லாம் நன்மையை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஆண்டாள் நாச்சியாரை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.